இந்த கடலில் வந்து 3 விதமான கண்டிஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா மேல் தளம், இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா அதனுடைய அடித்தளம், இன்னொன்று என்ன அப்படின்னா ரொம்ப டீப்பான இடம். இந்த கடல்ல மட்டும் நீங்க மேல் தளத்துல இருக்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கடலுடைய கொந்தளிப்பை உங்களால ஃபீல் பண்ண முடியும். நீங்க கடல்ல வந்து இந்த போட்டுக்காக நிறைய பேர் டூர் போற இடத்துல பிரயாணம் பண்ணுவாங்க. அப்ப நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா அந்த அலை அடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேருக்கு வாந்தியே வந்துடும். அந்த அளவுக்கு அந்த கடல் அடையும். இது வந்து மேல் தளம். ஆனா அங்க இருந்து நீங்க வந்து மூழ்கி கப்பல்லையோ கொஞ்சம் உள்ளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த அலை இருக்காது, அது ஒரு சமமான நிலைமையில் இருக்கும். ஆனா நீங்க டீப்பா போக 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 அந்த கடல் ரொம்ப அமைதியா, நீங்க சாதாரணமா நடக்கிறத விட ரொம்ப ஈஸியா உங்களை கொண்டு போகிற அளவிற்கு அந்த கடல் மாறிடும். நான் நம்புறேன் வாழ்க்கை என்கிற கடலில் நீங்க பிரயாணம் பண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு லெவல் போகிற வரைக்கும், ஒரு சிகரத்தை தொடர வரைக்கும், நீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுகிற வரைக்கும், ஒரு வெற்றியை பார்க்கிற வரைக்கும் உங்களுக்கு எதிர்காற்றா தான் இருக்கும். உங்களால நிக்க முடியாது, நிப்போமான்ற பயம் இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது, உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும், உங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லைன்னு நீங்க சொல்லிட்டே தான் இருப்பீங்க. ஆனா நான் நம்புறேன் இந்த லெவலை நீங்க இந்த வருஷம் நீங்க தாண்டிட்டீங்கன்னா போதும். இந்த லெவலை நீங்க அழகா ஞானமா கர்த்தரிடத்துல கிருபையை கேட்டு அபிஷேகத்தை கேட்டு இந்த லெவலை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அடுத்த லெவல் உங்களுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். அடுத்த லெவல் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். பிரதர், நீங்க ஒரு ஜெயத்தை பார்த்தா போதும்.